Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.53% நெகட்டிவ்ல 16,631ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.03% நெகட்டிவ்ல 36,726ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோவிட்ன்ற பேண்டமிக்கே போகிறதுக்குள்ள இப்போ புதுசாக மங்கி பாக்ஸோட கேசஸ்க்கும் கணக்கு புக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸை ஹெல்த் எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ்ன்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது டெய்லி கோவிட் கேசஸ் வந்து ஜப்பானில் அரௌண்ட் 2 lakhs டச் பண்ணியிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி கோவிட் அண்ட் மங்கி பாக்ஸோட அப்டேட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னு பார்க்குறப்போ இந்த வாரம் F1 எக்ஸ்பைரி வீக்குன்றதுனால மார்க்கெட் வாலட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த ஃபேக்டர்னு பார்க்குறப்போ யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இந்த வாரம் இருக்கு. அதாவது நாளைக்கு நாளானிக்கு வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதோட அவுட்கமும் வந்து மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் மூணாவது முக்கியமான ஃபேக்டர்னு பார்க்குறப்போ இந்த வாரம் ஃப்ரைடே யூஎஸோட ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆகும். பொதுவாக 2 ஸ்டேட் குவார்ட்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ஜிடிபி டேட்டா வந்தாலே அது கொலோக்கியலாக வந்து ரெசெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகிற Q2 ஜிடிபி டேட்டா நெகட்டிவாக வந்ததுன்னா அப்போ யூஎஸ் வந்து ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெசெஷனில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அது வந்து ஃபர்தர் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை ட்ரைவ் பண்ணும். ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகிற ஜிடிபி டேட்டா எப்படி இருக்குன்றதை முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இப்படி இந்த எவெண்ட்ஸ்னால இந்த வாரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து இன்ஃபோசிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து நேற்று அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.8% அதிகமாக இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.7% கம்மியாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21.5%லேருந்து 20.1% கம்மியாக இருக்கு. ஸோ இப்படி ரிசல்ட்ஸ்ன்றது கொஞ்சம் வீக்காக வந்திருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ரெவன்யூ கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த 13 to 15%லேருந்து 14 to 16%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினோட கைடன்ஸ்ன்றது முன்னாடி கொடுத்த அதே 21 to 23%க்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.18% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நவீன் ஃப்ளூரினோட அப்டேட்டை பார்க்கலாம். நவீன் ஃப்ளூரின் கம்பெனியும் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதாவது எபிட்டா மார்ஜின் வந்து 23.8%லேருந்து 24.9%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 33% அதிகமாக இருக்கு. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப ரெவன்யூ வந்து 3% டவுன் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டில் மார்ஜின்ஸ்ன்றது 190 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது 1% கம்மியாக இருக்கு. ஸோ இப்படி போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ் என்னவோ இன்லைனாக தான் இருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஸ்டாக்குக்கு இன்னொரு அப்டேட் இருக்கு. அதாவது சைனாவோட லீடிங் ஃப்ளோரைன் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ளோரைன் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கான ப்ராடக்ட்க்கு மார்க்கெட் டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இந்த வாட் நெட் ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே அதிகமாகும்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது இந்த செக்மெண்ட்ல பிசினஸ் பண்ற நவீன் ஃப்ளோரின் அண்ட் இதே போல SRF கம்பெனிக்கும் பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இதனால நவீன் ஃப்ளோரினோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நவீன் ஃப்ளோரினோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 11.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் SRF ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே SRF ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.06% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியும் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.5% அதிகமாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.9% அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ண ரெவன்யூன்றது கம்பெனி இது வரைக்கும் போஸ்ட் பண்ண ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரோத்துக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட O2C பிஸ்னஸ் அண்ட் அதே போல ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெட் டெட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த வாட்டி அதிகமாக இருக்கு. அதாவது 34,815 crores இருந்த நெட் டெட் வந்து இந்த குவார்ட்டரில் 57,655 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்படி நெட் டெட் இன்க்ரீஸ் ஆனது காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனர்ஜி அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமானது காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட சேர்ந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அதிகமானதும் காரணமாக சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதே போல் கம்மிங் குவார்ட்டர்ஸில் ரெசிஷன் வந்தால் அதனால ஆயிலோட டிமாண்ட் கம்மியாகும் அண்ட் அதனால் ப்ரைஸஸ் கம்மியாகிறதுனால ரிலையன்ஸ் கம்பெனியோட மார்ஜின்ஸ் இம்பாக்ட் ஆகும்னு ரிலையன்ஸ் கம்பெனியோட ஜாயிண்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான வி ஸ்ரீகாந்த் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.3% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜோதி லேப்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜோதி லேப்ஸோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13.7% அதிகமாக இருக்கு அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18.7% அதிகமாக இருக்கு அண்ட் அதுவே எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12%ல இருந்து 10% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஜோதி லேப்ஸோட கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக போன வாரம் தான் நம்ம காஜல் அகர்வாலை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், தாப்சி, நயன்தாரான்னு அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு செலிபிரிட்டிஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் செலிபிரிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. எனிவே அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும், ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் பில்டிங் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் க்ரூட் ஆயில் அண்ட் பாம் ஆயில்னு கமோடிட்டி ப்ரைஸ் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கிறது அவங்களோட மார்ஜின்ஸில் இன்ஃப்ளேஷனோட இம்பாக்டை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜோதி லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜோதி லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜொமேட்டோ கம்பெனியில் ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட லாக்இன் பீரியட் வந்து ஜூலை 23 முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னைக்குலேருந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அண்ட் ஆக்சுவலாக இப்படி ஜொமேட்டோ ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுக்கு கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 613 crore ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இது 78% ஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி 78% ஸ்டேக் வச்சுட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்குல இருந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாததுனால இன்னைக்கே வந்து ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. அண்ட் ஈவன் சில சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில இன்வெஸ்டர்ஸ் வந்து அரௌண்ட் 1000 crore வர்த்துள்ள ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாவும், ஆனால் அதுக்கான பையிங் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இன்வெஸ்டரோட கன்சர்ன்ஸுக்கு ஹோப் கொடுக்குற விதமாக ஜொமேட்டோ கம்பெனி வந்து இன்வெஸ்டர் மீட்டை வைக்க போகிறதாவும் சொல்லப்படுது. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.28% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஜொமேட்டோவை டொமேட்டோட ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 18,000 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 4,000 ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் புதுசாக நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 15,000 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 17,500 கால் ஆப்ஷனோட ஷார்ட் பொசிஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23% அதிகமாக இருக்குது. ஆனால் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22%ல இருந்து 11% கம்மியாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வீக்காக வந்ததுனால இன்னைக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.82% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அரௌண்ட் 250 crores வர்த்துள்ள 9 இன்டகிரேட்டட் ASW காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சிஸ்டம்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.22% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அதாவது அவரோட அப்பாவுக்கு வந்து ஜூலை 15 அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால ட்ரீட்மெண்ட்கான எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணுறதுக்கு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங்கை நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிற லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் அண்ட் உங்களோட வெல்த்துக்கும் சேஃப்டியை கொடுக்கும். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கணும்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. பொதுவாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கணுமான்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த டைமில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்குறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும்.
அண்ட் அதே போல் நிறைய பேர் வந்து அவங்களோட கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு மினிமமாக மட்டும் வச்சுக்கிட்டு அடிஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கம்பெனிலேருந்து எப்பயாவது நம்ம ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அப்படி அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணுறப்போ அந்த கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கேன்சல் ஆகிடும். அண்ட் அந்த டைமில் புதுசாக தான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும். அண்ட் அப்படி புதுசாக வாங்குறப்போ நம்மளோட ஏஜை பேஸ் பண்ணியும் அண்ட் அந்த டைமுக்கு நம்மளுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் வந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நம்மளோட ஒர்க்கிங் கம்பெனியை டிபெண்ட் பண்ணாமல் தனியாக வச்சுக்கிறது லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஓகே, அடுத்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன குவார்ட்டரில் 23 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரில் 20 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூம் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் வந்து 5.8%லேருந்து 7.2%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனிவே இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.32% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனாலையும் அண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதிகமாக அன்வைண்ட் ஆனதுனாலையும் புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000லேருந்து 17,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.